ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. தீமா 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 சூப்பர் பாட்டு. கிளாப் பண்ணுங்க. அட்டகாசமான பாட்டு. என்னன்னா 2 பெரிய தலைங்க இருக்கு. ஒன்னு இளையராஜா, இன்னொன்னு வந்து ஏஆர் ரஹ்மான். அது நடுவுல ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு போறானா ஒரு மாஸ்டர் ஆக்சுவலா. எல்லா காலகட்டத்திலயும் ஒரு மாஸ்டர் வந்துட்டே இருக்காங்க. சார் பட்டு I think this time is actually for we have to invent and discover this great master actually. I think it's a beautiful நல்ல பாட்டு. அது வந்து I think சங்கராபரணம் தேஷ்ல வந்து நினைக்கிறேன் அந்த பாட்டு. நான் காலையில ப்ளே பண்ண அந்த பாட்டு பாடிட்டே ப்ளே பண்ணேன் எனக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அது. ரொம்ப அப்புறமா கடைசி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அந்த சோகமான பாட்டு பியூட்டிஃபுல்லி என்னன்னா ஒவ்வொரு பீரியட்லையும் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர் நம்ம என் பாட்டை என்ன எப்படி கேட்குறவங்க நான் எப்படி கொடுக்கணுங்கிறக்க அவன் ஒரு சஃபர் பண்ணுறான்ல, சஃபர் பண்ணி டியூன் பண்ணுவான். நான் ராஜா சார் போகும்போது உட்காரும்போது அவர் சும்மா அவர் பண்ண மாட்டார், சஃபர் பண்ணுவார். நீங்கள் ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய சஃபரிங் தெரியும். ஒரு நோட்ல இருந்து ஹி வில் ஜம்ப் ஆக்டே விட்டு தள்ளி தள்ளி ஜம்ப் பண்ணி அவர் கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய சஃபரிங் பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக வந்து. ஐ திங்க் இஸ் கோயிங் இன் ரைட் பாத். ஐ திங்க் இஸ் ஆல்ரெடி அச்சீவ், பட் சினிமாவில் அச்சீவ் கிடையாது. இஸ் கோயிங் டு க்ரோ லைக் அ ஹியூஜ் ஒன் ஆக்சுவலி. ஒரு இன்டர்நேஷனல் கம்போசர் அவன் நிச்சயமாக வந்துருவான் ஆக்சுவலாக.